கொஞ்சம் நான்வெஜ் பெரியவர்களாக இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், சூப்பராக சிலர் வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி மணி வந்து 12:10. இன்றைக்கி என்ன பொரியல் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு தட்டி போட்டுருக்கேன். அதான் வதக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, சில பேருக்கு இதெல்லாம் தெரியாதனால சொல்கிறேன். இங்கே வந்துட்டு கொஞ்சம் வாழைத்தண்டு, அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் வந்து ஒரு சின்ன துண்டு இருந்தது, அதுவுமே நல்லா கட் பண்ணிவிட்டு அலசி வச்சுருக்கேன். இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு இப்போ நம்ம இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து கொடுத்துக்கலாம். வந்து வாழைத்தண்டு வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, சின்ன பசங்க அதிகமாக வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க நார்மலாக பொரியல் பண்ணி கொடுங்க, இது வேண்டாம். பெரியவங்களாக இருந்தால் வந்து பெரியவங்களும் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வயிற்றுக்கு போகணும் உடம்புக்கு அப்படிங்கிறது. கொஞ்சம் நான்வெஜ் பெரியவர்களாக இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், சூப்பராக வந்துட்டு வாழைத்தண்டை வந்து சாப்பிடுவாங்க. உடம்புக்குமே ரொம்பவே நல்லது தான். இப்போ இந்த காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு வெறும் வாழைத்தண்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம வந்து என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷ்ரிம்ப் சொல்கிறோம்ல, ஸ்மால் ஷ்ரிம்ப், அதாவது வந்து செண்டாகுனி சின்ன சின்னதாக இருக்குங்க, தண்ணியில் போட்டிருக்கேன். நல்லா சுத்தமாக அடித்து சும்மா ஒரு பிடி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது இது உள்ளே சேர்த்து விட்டலாம். இப்போ வந்து இது வதங்கிட்டு இருக்குது. இதுக்கு கொஞ்சமாக தான் நம்ம காரம் சேர்க்கணும். வாழைத்தண்டுக்கும் காரம் வந்து அவ்வளோவா பிடிக்காது, அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சென்னாகுனி நீங்கள் பாருங்கள், அலசி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சல்லடை வடிகட்டி இருந்தால் அதில் போட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைனாலும் நல்லா அலசிட்டு இதில் வடிகட்டி எடுத்துக்கணும். கழுவிட்டு அவ்வளோதான், க்ளீன் ஆகிடும். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக காரம் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், எங்கள் வீட்டு குழா ஒன்றும் மூட மாட்டேங்குது. அடுத்து வந்து இங்கே கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இது காரம் கம்மியாக இருக்கும், அதனால் ஒரு அவ்வளோதான் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போதும், அதிகமாக வேணும். வெறும் மிளகாய்த்தூள்னால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூன் மேலே போடாதீங்க. தனியாக வெறும் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ரெண்டுமே சமமாக போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். இது வந்து நான் வீட்லேயே வந்துட்டு தனியாக ஸ்பெஷலாக அரைச்ச பொடி இது. அவ்வளோ. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும், ஏன்னா வெந்தால் குறவாயிடும். சின்ன ஸ்பூனில் ஒரு இடம் உப்பு போட்டுட்டேன். எதுவுமே போட்டேன் நான் என்னோட ஞாபகத்திலே இல்லை மாட்டேங்குது. நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் தாளிச்சிருக்கேன். ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு பேனில் போட போகிறீங்க அப்படின்னா கூட கடாயில் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதை அலசி வச்சு இந்த செல்லாகுனியை அதுக்குள்ளே இது எவ்வளோ வேணும் ஆசையாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு ஆள் தான், கொஞ்சம் போட்டால் தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதையுமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அப்படி இருந்தால் சல்லின்னு கவுச்சி வச்சாப்பில் இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான். இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணியாக தருவோம். இந்த அளவுக்கு போதும். அதில் வெந்துடும். குக்கரில் தான் நம்ம வைக்கிறோம் இல்லையா, நார்மலாக வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்க்க வேண்டி வரும். கடாயாக இருந்தால் அவ்வளோதான். இதுலேயே அது வந்துடும். பூண்டு எல்லாமே தட்டி சேர்த்தாச்சு, மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்பவே குழஞ்சி போயிடும். உங்களுக்கு அது வச்சு இது பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஓப்பன் பேன்லேயே கடாயிலே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் மெதுவாக கொஞ்சம் மேலே விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சரியாக போயிடும் பொரியல். வாழைத்தண்டு வேகிற நேரம் தான், பூசணிக்காவும் வெந்துடும். இப்போ வந்துட்டு பாருங்கள், பெருசாக தோலோடு நான் போட்டுக்கிறதுக்கு காரணம் வந்து நல்லாவே வெந்துடும். அது குக்கரில் பார்க்க அப்படியே முழுசாக தானே இருக்கும். உங்களுக்கு க்ளீனாக வந்துடுச்சு பாரு, கரண்டில் நசுக்கிறதுக்கு தெரியுதா? அவ்வளோதான். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வற்ற வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு நிமிஷம் வற்ற வச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி இல்லை. அவ்வளோதான், நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக அந்த மாதிரி வந்துட்டு வாழைத்தண்டு சாப்பிட்டாதும், அதாவது பெரியவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், சின்ன பசங்களுக்கு வேறு விதத்தில் கொடுங்க. பெரியவங்களும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஜென்ஸுக்கெலாம் ரொம்பவே நல்லது, கல் உருவாகுன்னுவாங்க. இப்போல்லாம் எல்லாருக்குமே கல் உருவாகுது. அதனால் ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்ச விதத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அதுமாதிரி நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராகவே இருக்கும். பொரியலாக வைக்கிறத விட இந்த மாதிரி தக்காளியெல்லாம் போடுங்க, சாதத்தில் பிசைஞ்சால் சூப்பராக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா நிறைய பொரியல் பண்ணி நான் வந்து எப்போவுமே
குழம்பே வைக்க மாட்டேன். ஏன் ஒரு ஆள் தான், யாரும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. இவ்வளோ கதை சொல்கிறேன்ல, ஆனால் எங்கள் வீட்டில் வாழைத்தண்டு சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ நம்மள வாழைத்தண்டும் பூசணிக்காய் போட்டு சென்னாகுனி, காஞ்ச சென்னாகுனி போட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து தக்காளி எலுமிச்சம்பழம் போட்டு எலுமிச்சம்பழம் ரசம் வச்சுருக்கேன். இங்கே வந்து இப்போ தான் மறந்துட்டேன், என்ன மறதி அரிசி இப்போ தான் கழுவி போட்டுருக்கேன். கரண்ட் போனால் அதோ கதி. அடுத்து வந்து இங்கே மோர் அடித்து வச்சுருக்கேன், குடிக்கணும். அடுத்து இங்கே வந்துட்டு தயிருமே இருக்குது. எதுக்கு இது பண்ணேன் பார்த்தீங்களா, என் பையன் இன்றைக்கி டின்னர் பாக்ஸ் வேண்டான்ட்டான். அந்த மாதிரி டைமில் நான் இந்த மாதிரி எதாவது செஞ்சு காய் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுப்பேன். இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு போட்டேன் பாருங்கள். சாதம், வாழைத்தண்டு, பூசணிக்காய் பொரியல், ரசம் வச்சுருக்கேன். அடுத்து வந்து இங்கே மோர். இதுதான் என்னோடய சாப்பாடு.